எல்லா புகழும் இறைவனுக்கு. நாம் இன்னைக்கு சுடிதார் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சுடிதார் அளந்துக்கலாம். உள்பக்கமாக இருக்குது. ஷோல்டர் தையல்ல இருந்து டாப்போட எண்டு வரைக்கும் எடுத்துக்கிறோம். துணியில் சுருக்கு எதுவும் இல்லாமல் லைட்டாக இழுத்துக்கிறோம். 39 இன்ச் இருக்குது. மடிப்பிற்காகவும் தையலுக்காகவும் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 40 இன்ச் எடுக்கிறோம். அகலம் கைக்குழி துணி ஓரத்திலிருந்து இந்த கைக்குழியோட துணி ஓரம் வரைக்கும் எடுக்கிறோம். அகலம் 21.25 இன்ச்சு. தையலுக்கான அளவு 1.25 இன்ச்சு. பாட்டம் அகலம் பாட்டம் எண்டில் எடுத்துக்கிறோம். 25 இன்ச்சு. 1.5 இன்ச்சு ரெண்டு பகுதியிலையும் 3/4 இன்ச்சு மடிப்பிற்காக சேர்த்து 26.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். ஓப்பன் உயரம் ஓப்பன் உயரம் 18.5 இன்ச்சு. 3/4 இன்ச்சு மடிப்பிற்கு சேர்த்து 19.25 இன்ச்சு எடுத்துக்கிறோம். நம்ம அகலம் எடுத்துருந்தோம். சீட் அகலம் ஓப்பன் டு ஓப்பன் வரைக்கும் உள்ள அகலம் இதில் 20.25 இன்ச்சு இருக்கு. இந்த 20.25 இன்ச்சுக்கு கூட 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 21.25 இன்ச்சு எடுத்துக்கிறோம். நாம் இந்த ஓப்பன் பகுதியில் 3/4 இன்ச்சு தான் தையலுக்காக எடுத்துப்போம். அப்போ தான் இந்த மடிப்பு ஓப்பன் மடிப்பு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அகலம் இடுப்பு பகுதியில எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். இடுப்பு பகுதியில் அளக்கும்போது கைக்குழிக்கும் ஓப்பனுக்கும் இடைப்பட்ட அளவில் எடுத்துக்கணும். அகலம் 19.25 இன்ச்சு இருக்கு. இந்த டாட்டுக்காக 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 20.25 எடுத்துக்கிறோம். இது எல்லாமே நாம தையலோட சேர்த்து தான் எடுத்துக்கிறோம். இனிமே நாம வெளிப்பகுதியில் வச்சுக்கிறோம். கைக்குழி தையல்ல இருந்து இந்த கைக்குழி தையல் வரைக்கும் ஒரு லைன் பண்ணிக்கிறோம். கைக்குழியிலிருந்து இந்த லைன் வரைக்கும் இருக்கிற அளவு 6.25 இன்ச்சு. இதுதான் கைக்குழியின் அளவாக எடுத்துக்கிறோம். நாம் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த 6.25 இன்ச்சில் நாம் இன்ச்சு டேப்பை வைக்கிறோம். முன் கழுத்து 5.25, பின் கழுத்து 5 இன்ச்சு. ஷோல்டர் 2.25 இன்ச்சு. தையலோட சேர்த்து 3.25 இன்ச்சு. இனிமே நம்ம உள்பக்கமா எடுத்துக்கிறோம். கை நீளம் தையலுக்கான துணியோட சேர்த்து எடுத்துக்கிறோம். கை நீளம் 6.25 இன்ச்சு. இதில் நாம பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் 6.25 எடுத்துக்கணும். மடிச்சு தைக்கிறதா இருந்தால் கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும். இந்த கைக்குழி தையல்ல இருந்து இதுக்கு நேர் இப்படியே நாம கை அகலம் எடுத்துக்கிறோம். கையில் சுருக்கு எதுவும் இல்லாதவாறு இப்படி நீட்டி வச்சுட்டு கை அகலம்
8.25 இன்ச்சு தையலோட சேர்த்து, தையலுக்கான துணியோட சேர்த்து எடுத்துக்கிறோம். கை நீளம் நம்ம 6.25 இன்ச்சு எடுத்துக்கணும். இந்த 6.25 இன்ச்சை கை அடிப்பகுதியில் வைக்கிறோம். இதில் நமக்கு இந்த துணியில் இன்ச்சு டேப்பில் 3.3 இருக்கு. 3.3 இருக்கு. அதுதான் கையின் கைப்புள்ளி. இந்த வளைவின் அளவு. நாம இப்ப துணி கட் பண்ணிக்கலாம். துணி ஆல்ரெடி 2ஆ மடங்கி இருக்கு. இதுல நாம சிங்கிளா எடுத்துக்கிறோம். சிங்கிளா எடுத்து துணியை 2ஆ மடிச்சுக்கிறோம். இந்த துணி தைக்கிறதுக்கு 2 மீட்டர் வேணும். இதன் உயரம் 40 இன்ச்சு இருக்கு. 40 இன்ச்சோட 2 மடங்கு 80 இன்ச்சு வரும். 80 இன்ச்சுங்கிறது 2 மீட்டர். நமக்கு இடது பக்கம் ஃபோல்ட் இருக்கு. பாட்டம் அகலம் 26.5 இன்ச்சு. அதில் பாதி அளவு 13.25 இன்ச்சு. 13.25 இன்ச்சு அளவு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். கரெக்டாக 13.25 இன்ச்சு இருக்கு. எல்லா இடமும் 13.25 இன்ச்சு இருக்கு. துணி எதுவும் சுருக்கம் இல்லாம பார்த்துக்கணும். துணியெல்லாம் சுருக்கம் இருந்ததுன்னா நம்ம வந்து துணி மடிக்கும் போது நம்ம கைக்கு தெரியும் அன்ஈவனா இருக்கும். உயரம் 40 இன்ச்சு. ஆனா இந்த துணி 38.25 இன்ச்சு தான் இருக்கு. 38.25 இன்ச்சு நாம இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இருக்கிற அளவு அப்படியே எடுத்துக்கலாம். ஒன்னே 3/4 இன்ச்சு உயரம் குறைவா இருக்கு. இது மாதிரி துணி உயரம் குறைவா இருந்தா எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி தரேன். இனிமே ஓபன் உயரம் எடுத்துக்கிறோம். 19.25 இன்ச்சு. அதுல நமக்கு உயரம் 1.25 குறைவா இருந்ததுனால நம்ம ஓபன் உயரத்தை 1.25 இன்ச்சு குறைவா எடுத்துக்கிறோம். 17.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 17.5 இன்ச்சில் தான் நாம சீட் அகலத்தை மார்க் பண்ணிக்கிறோம். சீட் அகலம் 21.25 இன்ச்சு. அதில் பாதி அளவு 10.25 இன்ச்சு பாயிண்ட் 1. அதாவது 11 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் குறையும். இதுக்கும் இதுல நமக்கு வந்து அகலம் வந்து 10.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு. பாட்டத்தோட அகலம் 13.25 இன்ச்சு இருக்கு. இதுல நமக்கு சீட் அகலத்தை விட பாட்டம் அகலம் 2.25 இன்ச்சு அதிகமா இருக்கிறதுனால அது பாதி அளவான 1.1க்கு ஒரு வளைவு வரையணும்.
இதில் இருக்கிற அளவில் பாதி அளவு மார்க் பண்ணிக்கிறோம். 6 இன்ச்சு 0.1 மார்க் பண்ணிக்கிறோம். இதில் இருந்து ஒரு வளைவு வரைகிறோம். இந்த வளைவு வரைஞ்சா போடுறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா சைடில் லைட்டாக தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பாட்டம் அகலம் கூடும்போது மட்டும் பாட்டத்துக்கு இது மாதிரி வளைவு வரைஞ்சிக்கணும். இதுல இருந்து பாட்டத்துக்கு சரிவு வரையணும். ஓபன்ல இருந்து பாட்டத்துக்கு சரிவு வரைஞ்சிக்கணும். அகலம் 21.25 இன்ச்சு, அதில் பாதி அளவு 10.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட். இது நாம ரொம்ப லென்த்தியா எடுக்க வேண்டாம். இடுப்பு வளைவு வரைக்கும் வரைஞ்சா போதும். நம்மளோட கழுத்து உயரம், முன் கழுத்து உயரம் 5.2 5.4 இன்ச்சு. டாப் வெளிப்பகுதியில் வச்சுக்கிறோம். ஷோல்டர் தையலும் சேர்த்து வச்சு இந்த 5.4 இன்ச்சில் முன் கழுத்து இருக்கு. ஷோல்டர் தையல் மேல் பகுதியில் இருக்கு. கழுத்து இப்படி பிளேஸ் பண்ணிட்டு நாம இதுல மார்க் பண்ணிக்கிறோம். கழுத்து அகலம் 2.25 இன்ச்சு. பைப்பிங் ஆனதுனால 0.1 அதிகமா வைக்கிறோம். ஷோல்டர் 3.4 இன்ச்சு. கைக்குழி 6.25 இன்ச்சு. நாம சைடுல தையலுக்கான 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த அகலத்திலிருந்து இந்த கைக்குழி அகலம் வரைக்கும் 4.3 இருக்கு. இந்த 4.3 இதுல மார்க் பண்ணிக்கிறோம் பாக்ஸ் வரைகிறதுக்காக. பாக்ஸோட கார்னர்ல இருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். உயரத்தில் பாதி அளவான 3.3ல மார்க் பண்ணி வளைவு வரைகிறோம். இந்த வளைவு சைடுல 1.25 இன்ச்சுல முடிச்சிடணும். இந்த 1.25 இன்ச்சு மார்க் வழியா வந்து இதுக்கப்புறம் இது ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். இதோட அளவை செக் பண்ணிக்கணும் பிகினர்ஸ் எல்லாம். இந்த வளைவின் அளவு 8.25 இன்ச்சு இருக்கு. இதுல நாம வெளிப்பகுதியில எடுத்துக்கணும். ஏன்னா நாம இதுல தையல் இல்லாம தான் 8.25 இன்ச்சு எடுத்துக்கணும். இதுலயும் 8.25 இன்ச்சு கரெக்டா இருக்கு. இதுல அன்னிவனா இருந்தா, அதாவது இதுல இப்போ 8.5 இன்ச்சு இருந்தா இதுல ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி வரைஞ்சு பார்க்கணும். அதாவது இந்த வளைவின் அளவும் சுடிதாரோட இந்த கைக்குழி வளைவின் அளவும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம். ஓபன் உயரத்திற்கும் கைக்குழிக்கும் இடைப்பட்ட அளவு 13.25 இன்ச்சு இருக்கு. அதில் பாதி அளவான 6.25.1 மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல தான் இடுப்பு வளைவு எடுத்துக்கிறோம். அகலம் 21.25 இன்ச்சு இருந்தது. இடுப்பு வளைவு 20.25 இன்ச்சு இருந்தது. அகலம் 21.25 இன்ச்சு இருந்தது.
இடுப்பு பகுதியில் 20.25 இன்ச்சு இருந்தது. 21.25லேருந்து 20 அரைய 20.25 கழிச்சா கிடைக்கிற அளவு 1 இன்ச்சு, இதில் பாதி அளவான அரை இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கணும். இதோட ஈஸியாக கால்குலேஷன் எதுவும் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா இதில் நாம் அகலத்தில் பாதி அளவான 10.1 எடுத்துருந்தோம். அதே அளவு இந்த பகுதியில் நாம 10.1 எடுத்துக்கிறோம். அதாவது 20.25ல பாதி அளவு இதில் எடுத்துக்கிறோம். இடுப்பு வளைவுக்கு சரிவு எடுத்துக்கணும். கைப்புள்ளியில இருந்து அரை இன்ச்சுக்கு கீழே எடுத்தா போதும். இந்த இடுப்பு வளைவை இந்த சீட் அகலத்துக்கான மார்க்கிங்ல சேர்த்துக்கணும். கட் பண்ணிக்கலாம். வளைவு கட் பண்ணிக்கிறோம். ஓப்பன் கட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி கைக்குழி வரைக்கும் கட் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஓப்பன் பகுதியில் சிசர் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கைக்குழி வளைக்கலாம். 1.25 இன்ச் வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வளைவு கட் பண்ணணும். சிசர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு பீஸ் முன் கழுத்து வரும், ஒரு பீஸ் பின் கழுத்து வரும். முன் துண்டில் மட்டும்தான் நம்ம இன்னொரு வளைவு கட் பண்ணிப்போம். 1.25 இன்ச்சு கைக்குழி தையலுக்கான அளவுக்கு அப்புறமா மெல்லிசா கட் பண்ணிக்கணும். வளைவில் அதாவது இந்த வளைவோட சென்டர் வரும்போது 1/4 இன்ச்சிலேருந்து 0.3 வரைக்கும் எடுத்துக்கணும். ஷோல்டருக்கு அரை இன்ச்சு முன்னாடி கட்டிங்கு முடிச்சிடணும். இது பதில் ஒடிக்கி முடிக்கணும். கழுத்து தைக்கும் போது கட் பண்ண சொல்லித்தரேன். கை கட் பண்ணிக்கலாம். துணி ஆல்ரெடி 2ஆ மடங்கி இருக்கு. துணியை இது மாதிரி 4ஆ மடிச்சுக்கலாம். கை அகலம் 8.25 இன்ச்சு. எட்டே 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கலாம். கை நீளம் 6.25 இன்ச்சு. நம்ம பைப்பிங் தான் வைக்கிறோம், அதனால மடிப்பிற்காக ப்ரெஸ் பண்ண மாட்டோம்.
கையின் கைக்குழி 3.3 3.3க்கு மார்க் பண்ணிக்கிறோம். சைடில் 1.25 இன்ச்சு தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கிறோம். கை வளைவிற்காக 1.5 இன்ச் எடுத்துக்கிறோம். இது 1.5 இன்ச்சிலிருந்து 2 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கிறோம். கை வளைவிலிருந்து கையின் கைக்குழிக்கு சரிவு வரைகிறோம். சரிவு தெரியாமல் வளைவு கட் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் வளைவாக கட் பண்ணிக்கிறோம். இந்த சரி வழியாக கட் பண்ணி இந்த பகுதியில் இப்படி வளைச்சி கட் பண்ணிக்கிறோம். நிறைய ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு சரிவு கட் பண்ணிக்கிறோம். சிசர் மார்க் பண்ணிக்கலாம். கையை விரிச்சு வச்சுக்கலாம். இப்போ இது வெளிப்பக்கமும் இருக்கும். இதில் சிசர் கட் பண்ண சிரமமாக இருந்தால் நம்ம மெதுவாக இதில் உள்ள தூசெல்லாம் எப்படி தொடச்சி எடுத்துட்டோம்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 1.25 இன்ச்சு நம்ம சைடு மார்க் பண்ணியிருந்தோம் தையலுக்கான அளவு. அந்த 1.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஓரமாக கட் பண்ணிக்கிறோம். எப்படி நம்ம கைக்குழி வளைவு கட் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கிறோம். சென்டர் வரும்போது 1/4 இன்ச்சு கட் பண்ணி ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி முடிச்சுக்கிறோம். இது மாதிரி ஒடிக்கு முடிச்சுக்கிறோம். உள்பக்கத்தில் மார்க் பண்ணிக்கிறோம். இது உள்பக்கம், இது வெளிப்பக்கம். உள்பக்கம் மார்க் பண்ணும்போது 2 ஸ்லீவ்லையுமே உள்பக்கத்திலே மார்க் பண்ணிக்கிறோம். வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.